ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஆதிதக்ஷா vlogs. இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து வீரமட்டனம் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். பிகாஸ் அன்றைக்கி வந்து ஆடி மாதம் 4ஆம் வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் அங்கே போகலான்னு நினச்சோம். பட் அது இல்லாமல் அன்றைக்கி வந்து வரலட்சுமி நோம்பும் கூடன்றதுனால சுமங்கலி பெண்களுக்கெலாம் ரொம்பவே வந்து விசேஷமான நாள். ஸோ அதனால் அந்த அம்மன் கிட்டே போயிட்டு வரலான்ற மாதிரி பிளான் பண்ணி போனோம். ஆக்சுவலி வந்து 5ஆம் வெள்ளிக்கிழமை தான் அங்கே தேர் திருவிழா நடக்கும். ஸோ அப்போ வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும்ன்றதுனால காலையே வைக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமையே போய் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போனோம். பட் ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அங்கே க்ரௌட் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் வந்து 4ஆம் வெள்ளிக்கிழமைன்றதான் எல்லாம் அவங்க குலதெய்வம் கோவில் போல் இருக்குது. எல்லாம் பொங்கல் வச்சுட்டு படைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் சுமங்கலி பூஜைன்றதுனாலையும் அதனாலேயுமே க்ரௌட் இருந்துச்சு அம்மன் கோவில்ன்றதுனால. ஸோ வந்து நாங்கள் சாமிக்கு விளக்கு, மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, தாலி கயிறு, தென் வந்து மாலைலாம் வாங்கிட்டு போயிட்டு நான் சாமிக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து இதுக்கே 20 rupees டோக்கனில் தான் போனோம். பட் அப்படி இருந்துமே நாங்கள் 1 hour வந்து அந்த லைன்லேயே மாட்டிக்கிட்டோம். நாங்கள் வந்து ராகு காலம் 10:12ன்றதுனால ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் படைச்சாங்க. அதுக்கப்புறம் படைச்சிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். சாமிலாம் அழகாகவே நல்லாவே தரிசிச்சுட்டு பூலாம் கொடுத்தாங்க. எல்லாமே சாமிக்கு சாத்தின வளையலுமே கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி நமக்கு வளையல் கிடச்சிது. பிகாஸ் அன்றைக்கி சுமங்கலி பூஜைன்றதுனால அது ஒரு மங்கள பொருள் நம்மளுக்கு தேடி வந்தது. ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிட்டு நானும் அவளும் வீட்டுக்கு வந்தாச்சு.